வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உஷா ஜனோமி மிஷினில் எம்ப்ராய்டரி எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எம்ப்ராய்டரி நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் இந்த மிஷினில் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் மாற்றிட்டு தான் அதில் எம்ப்ராய்டரி பண்ணணும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டு நார்மல் த்ரெட்டே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஸ்டார்டிங்கில் தைச்சு பழகுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தைச்சு பாருங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சில்க் த்ரெட் தாங்க. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் போட்டாச்சு. போட்டு பாபின்லேயும் நம்ம நூலெல்லாம் சுற்றி வந்து அடியில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பின் மாதிரி இருக்கும் இந்த மிஷினில். இந்த பின்னை வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஃபுட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிரும். இது வந்து நமக்கு தேவையில்லை எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு, அதை எடுத்துடலாம். அடுத்து சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நட்டுக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கலண்டுரும். அதுவும் நமக்கு தேவையில்லை. இப்போ இதை டைட் பண்ணிடலாம், அவ்வளோதாங்க. இது நம்ம 2ல் வச்சுக்கலாம். இது நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் செலக்டர் ஏல வச்சுக்கோங்க. இது வந்து எந்த சைஸில் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு நீங்கள் 2 சைடுமே வந்து மாற்றக்கூடிய ஒரு பின் மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அதை நீங்கள் லைட்டாக இந்த பக்கம் தள்ளினீங்க அப்படின்னா அது ரைட் சைடு போயிடும். ரைட் சைடு தான் நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு அதை மாற்றி வைக்கணும். லெஃப்ட் சைடு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. இப்போ நூலெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம மேலே எடுத்து வச்சுருக்கோம். எம்ப்ராய்டரி ஃப்ரேம் கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத்தில் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ராய்டரி ஃப்ரேம் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஊசிக்கு நேராக வந்து எந்த இடத்துல நீங்கள் தையல் போட போகிறீங்களோ அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் தான் அதில் போட்டு காமிச்சிருக்கேன். சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் தான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைச்சு பழகுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாப்பீஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு மார்க்கரோ வச்சு உங்களுக்கு கிளாத்தில் வந்து நீங்கள் ஒரு டிசைன் ஏதாவது போட்டுட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அந்த டிசைன் மேலேயே உங்களுக்கு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே மார்க் பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் போட ஆரம்பிச்சிருவீங்க. இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சிம்பிள் டிசைன் தாங்க நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கிள் லைன் ஒன்று போட்டுட்டு அது மேலேயே வந்து இன்னொரு லைனு ஒரு ஸ்டிச் வந்து போட்டு விட்ருங்க. அப்போ தான் எம்ப்ராய்டரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ சிங்கிள் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ போடும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டார்க்காக இருக்காது. நான் இப்போ இதில் வந்து இன்னொரு லைன் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்குது. கிளாத்தை மட்டும் பையை அப்படியே வந்து நகட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிசைன் அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, எம்ப்ராய்டரி நம்ம போட்டாச்சு. சிம்பிள் தான். டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் இதில் வந்து இன்னொன்று நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன். ANU அணு அப்படின்னு எழுதியிருக்கேன். இது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் கூட நம்ம போடும்போது அழகாக இருக்கும். டிஷர்ட்லலாம் இதே மாதிரி போடலாம், அழகாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இதுலேயும் சிங்கிள் லைன் நீங்கள் போட்டுட்டு அது மேலே இன்னொரு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டார்க்காக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது உள்ளெல்லாம் நமக்கு தையல் இருக்குமே, நம்ம டிஷர்ட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி அப்படின்னா ஒரு லைன் போட்டுட்டு அவுட்லைன் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லும் அந்த ஸ்டிச்சிங் வந்து உள்ளே ஃபுல்லும் கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். போக போக ப்ராக்டிஸ் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க, இப்போ ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.